இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருந்தால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை நிச்சயமாய் கொடுப்பார். நான் உனக்கான ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பாரே, ஆனால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பாரே, ஆனால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் நீதிமான் விரும்புகிறதை நிறைவேற்றுகிறவர். நீ விரும்புகிறதை கர்த்தர் அறிவார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அவர் உள்ளிருந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய தேவன். நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவை நலமானதை அவர் உனக்கு கொடுப்பார். விசுவாசித்தா போதும். அவர் வாக்கு பண்ணினதை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளுவது இல்லை. அவர் வாக்கு பண்ணின தேவன் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார் என்ற முழு நிச்சயமாக முழு மனசோடு நம்பு. கர்த்தருடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமைப்படுத்துவார். அவர் உன் தலையை உயர்த்துவார். இதோ ஏற்ற காலத்திலே உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்ற ஸ்தலத்தையும் சபையையும் வீட்டையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.